ஆஸ்ட்ரோ டிவி அனுசூய நேயர்களுக்கு வணக்கம். உங்க ஜோதிடர் முருகேசன் பேசுகிறேன். இன்றைய வீடியோவில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்ரகாலங்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த சனி பகவான் குரோதி வருடம் ஆனி மாதம் 15ஆம் தேதி முதல் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 136 நாட்கள், அதாவது 4.5 மாதங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். ஆங்கில தேதிக்கு 29/6/2024 முதல் 15/11/2024 வரை சனி பகவான் 7ஆம் இடத்துல வக்ரகதியில 4.5 மாதங்கள் சஞ்சாரம் செய்வார். பொதுவாக வக்ரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்கள் தங்களது சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும் பொழுது தங்களது சுழற்சி வேக மாறுபாட்டினால் சில சமயம் பின்னோக்கி செல்வதை போன்ற ஒரு நிகழ்வைத்தான் வக்ரம் என்கிறோம். ஆனால் கிரகங்கள் வக்ர காலங்களில் உண்மையில் பின்னோக்கி செல்வதில்லை. அதே போல வக்ர காலங்களில் கிரகங்களுக்கு பலம் கூடுதலாக இருக்கும். ஏன் அப்படின்னா, சூரியனை விட்டு அந்த கிரகம் வெகு தூரத்தில் இருக்கும். சூரியனுடைய கட்டுப்பாட்டை மீறி அந்த கிரகம் சுய வேகத்தில் சுத்தும். ஒரு கிரகம் மற்றவர்களுடைய கட்டுப்பாட்டை மீறி தங்களது சுய வேகத்தில் சுற்றுவதனால அந்த கிரகங்களுக்கு பாருங்க பலம் கூடுதலாக இருக்கும். அதே போல சூரியன் என்ற ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் சனி பகவான் வக்ரநிலை பெறுவார். சூரியன் என்ற ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் பொழுது சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார். பொதுவாக பாவக்கிரகங்கள் வக்ரம் பெற்றால் சுப பலனையும், சுப கிரகங்கள் வக்ரம் பெற்றால் பாவ பலனையும் செய்யும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு. அப்ப சனி பகவான் இயற்கை பாவக்கிரகம், அவர் வக்ரநிலை பெறக்கூடிய காலகட்டத்தில் அவர் சுப பலன்களை கொடுப்பார். சரி, இப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு பாருங்க, சனி பகவான் 6க்கும் 7க்கும் அதிபதி. இப்ப கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக 7ஆம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்று உங்க ராசியை பார்த்துட்டு இருக்கிறார். அப்ப ஒரு வருட காலமாக சனியினுடைய பார்வை உங்க ராசிக்கு விழுவதனால உடம்புல ஒரு அசதி தெரியும், ஒரு சோம்பல் தெரியும், எந்த வேலையிலையும் ஒரு நாட்டம் இல்லாத ஒரு நிலையை தருவாருங்க சனி பகவான். கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக எந்த ஒரு காரியத்திலும் ஒரு தடை, ஒரு தாமதம் தெரியும். அதே போல எந்த காரியத்திலும் ஒரு இழுபறியை பார்த்திருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக நிறைய பேருக்கு சனி ஒரு ஊனக்கிரகம் உங்க ராசியை பார்த்ததுனால உடம்புல நிறைய பேருக்கு ஏதாவது ஊனங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருக்கும். ஒரு சிலருக்கு அதே போல கட்டு போடக்கூடிய சூழ்நிலை கொடுத்துருக்கும். மேலும் இப்ப உத்தியோகத்தில் இருந்தவங்களுக்கு நிறைய பேருக்கு பாருங்க உத்தியோகத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலை, உத்தியோகத்தில் டீ ப்ரமோட்டு, உத்தியோகத்தில் கெட்ட பெயர், உத்தியோகத்தில் அவமானம், இப்படி நிறைய பிரச்சனைகளை பார்த்துருப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்கலாம் உத்தியோகத்தில் இல்லைன்னா வேலைப்பளு, உத்தியோகத்தில் அலைச்சல், இதெல்லாம் இருந்திருக்கும் ஒரு வருட காலமாக. அதே போல இப்போ திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண தடை, அதாவது பொண்ணு பிடிச்சா இடம் பிடிக்கல, இடம் பிடிச்சா பொண்ணு பிடிக்கல, இப்படி பாருங்க திருமணம் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அதே போல குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள முக்கியமாக பிரச்சனை. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் என்றதுனால ஒரு வருட காலமாக கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, தொழில் பார்ட்னருக்குள்ள பிரச்சனை, வியாபாரத்தில் கஷ்டம், வியாபாரத்தில் சரிவு, தொழிலில் தடை, தொழிலில் தாமதம், இப்படி நிறைய சறுக்கல்களை பார்த்துருப்பீங்க சிம்மராசிக்காரர்கள். அதே போல வேலை தேடி காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் பாருங்க அந்த வேலையில ஒரு நிம்மதி இல்லாத நிலையை பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வேலை கிடைக்காத ஒரு நிலையை பார்த்துருப்பீங்க. வேலை வர வேண்டிய காலமாக இருந்தால் கூட வேலையில தடை தாமதம் ஏற்பட்டிருக்கும். அந்த வேலை உங்களுக்கு ஒரு கிடைக்காத நிலையை பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு வருட காலமாக. அதே போல வெளிநாடு போயும் பாருங்க அந்த அதில் ஒரு திருப்தி இல்லாத நிலை, எங்கே போனாலும் அலைச்சல், வேலைப்பளு, ஒரு வருமானம், அதாவது உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லாத நிலையை பார்த்துருப்பீங்க. ஏன்னா அந்த சனியினுடைய அந்த தீவிரம் உங்களுக்கு இருந்திருக்கும். ஏன்னா சனி பகவான் நேரடியாக உங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு வருட காலமாக. அப்ப சனியினுடைய பார்வை விடுவதனால பெரும் கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க, பெரிய சிக்கல்களை பார்த்துருப்பீங்க. படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள்லாம் மதிப்பெண் குறைவாக வாங்கக்கூடிய ஒரு அவல நிலைங்கிறது இருந்திருக்கும். அதே போல பெண்களுக்கு பாருங்க திருமண தடை, பெண்களுக்கு திருமணமானவர்களே பாருங்க கணவன் மனைவி பிரிந்திருக்கக்கூடிய சூழ்நிலை, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஒரு வருட காலமாக. இப்ப பாருங்க சனி பகவான் 29/6/2024 முதல் 15/11/2024 வரை 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் சஞ்சாரம் செய்திருக்கிறார். பொதுவா பாவகரங்கள் வக்ரநிலை பெறும் பொழுது சுபபலன்களை அள்ளி வீசும். அப்ப இந்த காலம் உங்களுக்கு சிறப்பான காலம். அப்ப சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த திருமண தடை விலகும். இந்த காலகட்டத்தில்
கொஞ்சம் இழுபறியாக இருந்தாலும் அந்த காரியம் நடந்துருங்க. ஏன்னா வக்கர கிரகங்களுக்கு பலம் கூடுதல். வக்கர கிரகங்கள் கொஞ்சம் பலனை தாமதமாக செஞ்சாலும் பலனை உறுதியாக கொடுக்கும். அப்ப இந்த காலகட்டத்தில் திருமண வயதிற்பவர்களுக்கு திருமணம் நடக்கும். கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதே போல தொழில் பார்ட்னருக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வியாபாரத்தில் இருந்த அந்த மந்தத்தன்மை மாறும். வியாபாரம் சூடுபிடிக்கும். சொந்த தொழிலில் ஒரு பிரகாசம் ஏற்படும். அதே போல 7ஆம் இடம் வலுப்பது பாருங்க, உங்களுக்கு வெளிநாடு விஷயங்களில் முன்னேற்றம் இருக்கும். அந்த உத்தியோகத்தில் இருந்த இந்த தேவையற்ற வேலைப்பளு அலைச்சல் எல்லாம் மாறும். மேலதிகாரிகள் தொல்லைகள் மாறும். உங்க கூட வேலை பார்க்கறவங்கள்ட்ட ஒரு இணக்கம் ஏற்படும். முக்கியமா பார்த்தீங்கன்னா வக்கர காலங்களில் உடம்புல இருந்த அசதி சோம்பல் இதெல்லாம் மாறும். அதே போல பாருங்க, எதிரே ஒரு நாட்டம் இல்லாத நிலை இருந்திருக்கும். அதெல்லாம் மாறி ஒரு சுறுசுறுப்பா ஒரு காரியத்தில் ஒரு முழு ஈடுபாட்டோட செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அதே போல உடல் ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மன ரீதியாக இருந்த குழப்பங்கள் மாறும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம். வக்கர காலங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மை. அதே போல 6ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல வக்கரநிலை பெறுகிறார். கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். எதிரி தொல்லை மாறும். அதே போல எதிர்ப்புகள் கட்டுப்படும். ஒரு நல்ல வழி தெரியும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த வக்கர காலங்களில். இன்னும் சொல்ல போனா பிறப்பு காலத்துல சனி பகவான் உங்களுக்கு உங்க ஜாதகத்துல வக்கரகதியில இருந்தா இந்த காலம் கூடுதல் சிறப்பு. அதாவது ஒரு பலனை நிச்சயமாக கொடுக்கும். எதிர்பார்த்த பலனை இந்த காலகட்டத்தில் அடைய முடியும். புது வேலை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு பிறப்பு காலத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்று ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டிருந்தா இந்த காலம் இன்னும் அதிர்ஷ்டமான ஒரு காலமாக இருக்கும். உங்களுக்கு பிறப்பு காலத்தில் எந்த இடத்துல சனி வக்கரமா இருந்தாலும் சரி, இப்ப சனி வக்கரம் பெறக்கூடிய இந்த 4.5 மாதங்களும் ஒரு அதிர்ஷ்டமான காலகட்டங்கள். அப்ப இந்த காலகட்டங்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல கோர்ஸ் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படும். கலைத்துறை இருப்பவங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும். அதே போல அரசியல்வாதிகளுக்கு ஒரு திருப்புமுனை ஏற்படும். சொந்த தொழிலில் ஒரு வளர்ச்சி கிடைக்கும். வியாபாரம் சிறந்து விளங்கும். அப்ப எதிர்பார்த்தது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். இந்த தடையாக இருந்த காரியங்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்கும். கொஞ்சம் ஒரு முறைக்கு இருமுறை நீங்க ஒரு முயற்சி பண்ணும்போது அந்த காரியம் நடக்கும். ஏன்னா வக்கர காலங்களில் கிரகங்கள் பலனை உறுதியாக கொடுக்கும். கொஞ்சம் உங்களை சோதிச்சு கொடுக்கும், அவ்வளவுதான். அப்ப பல முறை நீங்கள் போராடி அந்த காரியத்தை ஜெயிக்க முடியும். ஒரு முறைக்கு இருமுறை முயற்சி பண்ணி அந்த காரியத்தை நீங்க ஜெயிக்கலாம் இந்த வக்கர காலங்களில். ஆனா பலனை கொடுப்பதில் பாருங்க உங்களுக்கு முன்னிலை வைப்பார் சனி பகவான். 7ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரநிலை பெறுவது சிறப்பு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்டமான காலம். அப்ப வாழ்க்கையில் இருந்த போராட்டங்கள் மறையும். அந்த கஷ்டங்கள் குறையும் இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வக்கரநிலை பெறுவதனால. அப்ப அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். வேலை வாய்ப்புல ஒரு சிறப்பை காண முடியும். செய்கின்ற தொழில ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டமான காலம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனியினுடைய தாக்கம் குறையும் பாருங்க. அந்த 7 சனி இருந்து உங்களுக்கு கண்டக சனியினுடைய தாக்கம் அப்படியே குறையும். ஏன் அப்படின்னா சனி பகவான் வக்கரநிலை பெறும் பொழுது அவர் தன்னுடைய இயற்கை தன்மைக்கு நேர்மாறான பலன்களை கொடுப்பார். சனி பகவான் பாருங்க ஒரு மந்த கிரகம், ஒரு பாவ கிரகம். அவர் செய்யக்கூடிய அத்தனை பாவங்களையும் நீக்கி உங்களுக்கு நன்மை செய்வார். பாவத்தன்மையை இழப்பார் சனி பகவான் வக்கர காலங்களில். அப்ப இந்த காலகட்டம் உங்களுக்கு நன்மை. சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தேடி வருங்க இந்த வக்கர காலங்களில். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க. உங்க கருத்துக்களையும் கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.